சாதாரண மனிதர்களை நாம் துன்புறுத்தினாலே அதற்குரிய பலன் இல்லாமல் போகாது. என்றோ ஒரு நாள் அதற்கெல்லாம் நாம் பதில் சொல்லியாக வேண்டும். ஒரு மகாத்மாவை, ஒரு தூய ஆத்மாவை நாம் ஏதேதோ கற்பனை செய்து கண்டபடியெல்லாம் பேசும்பொழுது அந்த தண்டனையை நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாது. அது நம்மை துரத்தி துரத்தி அடித்து பழிவாங்க. ஏனென்றால் இறைவனுக்கு தன்னை சொன்னால் கூட பரவாயில்லையா, ஆனால் தன்னுடைய பெரும் பக்தர்களை ஏதேனும் சொல்லிவிட்டால் அவரால் தாங்க முடியாது. எதுவாயினும் இந்த கர்ம விதி என்று ஒன்று மிகவும் வலிமையோடு செயல்படுவதை எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஒருவர் பிறவியிலேயே கண் குருடாக பிறக்கிறார். ஏன்? இந்த பிறவிக்கு முன்பிறவி இல்லை என்றால் எதற்காக